Welcome to Saitechinfo channel, my dear students. In this year, you have got a fantastic opportunity to attempt 4 times in IIT JEE Mains. That is in this year 2021. So make use of this opportunity and you can book for all these 4 attempts for this main IIT JEE examination. So here it will be conducted in February, March, April, May. So it means every time you can attempt, and when you attempt for the first time you can take this as an experience, and in the second time, that is you can perform more. Probably that is in the month of March you may not be able to attempt properly, prepare properly, and you can try third time also, that is in April, and towards the end of the attempts, that is the fourth attempt, you can definitely successfully clear that IIT JEE Mains, provided you got the perseverance. விடாமுயற்சி இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களால் சக்ஸஸ்ஃபுல்லாக ஐஐடி ஜேஇ மெயின்ஸை கிளியர் பண்ண முடியும். இது எல்லா ஸ்டூடெண்ட்ஸு, இன்ஜினியரிங் ஆஸ்பைரன்ஸ் அத்தனை பேருக்கும் இது வந்து ஒரு அருமையான ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ நாம் என்ன சொல்லிகிட்டு இருக்கோம் அப்படின்னா, எல்லாம் ஆன்லைனில் பண்ணிட்டோம், எங்களுக்கு ஸ்கூல் எக்ஸ்பீரியன்ஸே இல்லை, நாங்கள் சரியாக ப்ரிப்பேர் பண்ண முடியல, ஐ மீன் அந்த கொரோனா பேண்டமிக் சுச்சுவேஷன்னால் எங்களுக்கு வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டோம் அப்படின்னு நெகட்டிவாக திங்க் பண்ணாதீங்க. எல்லாமே பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாக்கா, இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில் யூ காட் மோர் டைம். நீங்கள் அலைய வேண்டிய அவசியம் இல்லாமல் இருந்தது, வீட்டில் நிறைய டைம் இருந்தது, அண்டு படிக்கிற பசங்க அருமையாக படிக்கலாம். ஆன்லைன் ஆப்பர்ச்சுனிட்டி எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ எங்களை மாதிரி இன்ஸ்டியூட்ஸ் எல்லாம் நிறையவே ஆன்லைன் மெட்டீரியல்ஸு ப்ரீமியமாகவும் ஃப்ரீயாகவும் நிறையவே கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியெல்லாம் நிறைய யூஸ் பண்ணியிருந்துருக்கலாம், யூஸ் பண்ண முடியும். ஸோ இன்னும் உங்களுக்கு 4 ஆப்பர்ச்சுனிட்டி காத்திருக்கு. நான் திருப்பி வலுவாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பிப்ரவரியில், அதுக்கப்புறம் மார்ச்சில், அப்புறம் ஏப்ரலில் அண்ட் மேல. ஸோ என்னுடைய சஜஷன் இல்லைன்னா அதிலே ஆப்ஷன்ஸ் இருக்குது. அந்த இன்ஃபர்மேஷன் புல்லட்டினை பார்த்தீங்கனாலே, இந்த ப்ரோஷர் பார்த்தீங்கனாலே தெரியும். இந்த 4 அட்டம்ப்ட்டுக்கும் ஒரே டயத்தில் புக் பண்ணலாம், இல்லை எவ்ரி டைம் நீங்கள் புக் பண்ணலாம். என்னை கேட்டால் ஒரே டயத்தில் 4ஐயும் புக் பண்ணி வச்சுருங்க. அந்த ஐஐடியில் ரொம்ப கிளியராக சொல்லியிருக்காங்க, அந்த ஐஐடி ஜேஇ எக்ஸாமினேஷன் மெயினில் இந்த 4ல் எது பெஸ்ட்டு ஸ்கோரோ அதை எடுத்துப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. சப்போஸ் 2வது அட்டம்ப்டில் நீங்கள் வந்து நிறைய மார்க் எடுத்துகிட்டு 3வது அட்டம்ப்டில் கம்மியான மார்க் எடுத்தால், ஆஹா லாஸ்ட் அட்டம்ப்டை மார்க்கை தான் எடுத்துப்பாங்களோன்ற கவலையே வேண்டாம். இதில் செகண்ட் அட்டம்ப்டில் ஹையஸ்ட் ஸ்கோர் இருந்ததுனாக்கா தட் வில் டேக்கன் இன்ட் அக்கௌண்ட். ஸோ ரேங்கிங்க்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் இது முடித்தோடனே நீங்கள் அட்வான்ஸ்டு உங்களுடைய பிரியம். ஸோ உங்களுக்கு அந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா அட்வான்ஸையும் நீங்கள் டச் பண்ண முடியும். அதோடு இல்லாமல் இந்த ஐஐடி மெயின் மட்டும் நம்ம கிளியர் பண்ணி என்ன பிரயோஜனம்னு நினைக்காதீங்க. சில ப்ரீமியர் இன்ஸ்டியூட்ஸு அண்ட் ஈவன் பெஸ்ட் ப்ரைவேட் இன்ஸ்டியூட்ஸ்லேயும் இந்த ஐஐடி மெயின் ஜேஇ மெயின் ஸ்கோரை வந்து கன்சிடர் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நழுவ விடாதீங்க, ஆல் இன்ஜினியரிங் ஆஸ்பைரன்ஸ். ஓகே, ஸோ மறக்காமல் இந்த ஜனவரி மாதத்துலேயே நீங்கள் அதுக்கான புக்கிங் ஃபெசிலிட்டியெல்லாம் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. 7ஆம் தேதி சென்ட்ரல் மினிஸ்டர் இது சம்மந்தமாக உங்களுக்கு இன்னும் தகவலை கொடுக்குறாரு. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. திருப்பி சொல்கிறேன், நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியும். கண்டிப்பாக நம்ம தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸு சக்ஸஸ்ஃபுல்லாக வரலாம். ப்ரொவைடட் இதில் வந்து போர்டு வித்தியாசம் பார்க்காதீங்க. இது சிபிஎஸ்சி ஸ்டேட்டு அப்படின்னு காம்ப்ளெக்ஸ்லாம் கிடையாது. ஆல்மோஸ்ட் எல்லா போர்ட்ஸும் இப்போ ஓரளவுக்கு ஒரே மாதிரி தான் இருக்குது. நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுற விதம் தான் முக்கியம். ஸோ கண்டென்ட்ஸ்லாம் இப்போ ஸ்டேட் போர்ட்லேயும் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் ஸ்டஃப் இருக்குது. ஆனால் நீங்கள் எதுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறீங்க? ஸோ ஐஐடின்னு ப்ரிப்பேர் பண்ணுறப்போ எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்? அப்ளிகேஷன் தான் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த அப்ளிகேஷன் ஆஸ்பெக்ட்ஸில் தான் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். டிஸ்கிரிப்டிவாக போகிறத விட அப்ளிகேஷன். போர்டு எக்ஸாமினேஷனில் டிஸ்கிரிப்டிவாக இருக்கும், ஆனால் ஐஐடியில் வந்து இட் இஸ் மோர் ஃபோக்கஸ்ட் ஆன் த அப்ளிகேஷன். ஸோ கான்செப்ஷுவல் அப்ளிகேஷன்ஸ் அதில் 2-3 கான்செப்டை லிங்க் பண்ணி கேட்பாங்க. ஸோ அதனால் என்னை பொறுத்தவரையிலும் டீப் லேர்னிங், ஒரு கான்செப்ட் எடுத்தால் அதில் டீப் லேர்னிங் நீங்கள் பண்ணணும். அந்த ஒரு கான்செப்ட்ஸ்லேயே டிஃப்ரெண்ட் ஒரு 5 இயர்ஸ் கொஷின் பேப்பரை எடுத்து நான் ப்ரிப்பேர் பண்ண கான்செப்ட்ஸில் அது எல்லாம் கரெக்டாக இருக்கா, என்னால் அட்டன் பண்ண முடியுதா, அந்த மாதிரி தான் நீங்கள் ட்ரை பண்ணுமே ஒழிய
மற்றபடி தட் இஸ் ஃபுல் இது ஐஐடி நான் வந்து 2020 கொஷின் பேப்பரை நான் அட்டன் பண்ணேன், என்னால் ஒன்று கூட முடியல அப்படின்னு நீங்களே ரிஜெக்ட் பண்ணிக்காதீங்க. அப்படி பண்ணக்கூடாது. உங்களுக்கு என்ன தெரியும், அதில் என்ன இருக்குது, ஸோ அப்படி தான் செலக்ட் பண்ணணும். அண்டு உங்கள் கான்செப்ட்ஸை இன்னும் டீப்பராக லேர்ன் பண்ணிட்டு போங்க. என்னை பொறுத்தவரையிலும் ஒரு சப்ஜெக்டில் நிறைய சாப்டர்ஸ் இருக்குது. அந்த சாப்டரில் ஒவ்வொரு சாப்டர்லேயும் நிறைய கான்செப்ட்ஸ் இருக்குது. ஒரு மினிமம் ஒரு 6, மேக்ஸிமம் ஒரு 10 கான்செப்ட் 12 கான்செப்ட்ஸ் இருக்கும். ஸோ 6லேருந்து 12 கான்செப்ட்ஸ் இருக்குது அப்படின்னா கான்செப்ஷுவலாக டீப்பாக லேர்ன் பண்ணுங்கள். யூ கேன் பி அ வெரி சக்ஸஸ்ஃபுல் பாய் ஆர் கேர்ள். ஸோ அதனால் நீங்கள் அப்ளிகேஷனில் ஈடுபடுத்திக்கோங்க நீங்களே. ஒரு ப்ராப்ளம் ஃபார் இன்ஸ்டன்ஸ் இப்போ கெமிக்கல் கைனடிக்ஸில் ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷனாக, ரேட் கான்ஸ்டண்ட்டாக, ஹாஃப் லைஃப் பீரியடாக, ஸோ இந்த மாதிரி ப்ரிசைஸாக அட்டாக் பண்ணுங்கள். அதை எப்படி சால்வ் பண்ணுறது, ஸோ எல்லாத்துலேயுமே இந்த ஈக்குவேஷன் ஃபார்முலா இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அந்த பேசிஸில் தான் போகணும். ஸோ 2021 என்னை பொறுத்தவரையிலும் ஒரு பொற்காலம் தான் நான் சொல்லுவேன். இந்த 4 அட்டம்ப்ட்டு மறுபடியும் கிடைக்குமான்றது டவுட்டு தான். எனிவே அது கண்டினியூ பண்ணாலும் பண்ணுவாங்க. பட் இதுதான் ஃபஸ்ட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு. 4 தடவை திருப்பி சொல்கிறேன், 4 தடவை அட்டம்ப்ட்டு பண்ணுறதுக்கு ஐஐடி ஜேஇயில் இந்த தடவை ஸ்கோப் இருக்குது. ஸோ இந்த 4ல் ஏதாவது ஒன்று, இப்போ நம்ம வந்து சாய்டெக்கில் என்ன பண்ணுறோன்னாக்கா லெவல் 1, லெவல் 2, லெவல் 3யில் போட்டு இந்த 3 லெவலில் ஏதாவது சென்டம் எடுக்க முடியுமா அப்படின்னு நான் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கேன். அதே மாதிரி ஐஐடியில் பாருங்கள், நான் 3 கொடுத்தா அவங்க 4 கொடுத்து அதில் பெஸ்ட்டு வருதா அப்படின்னு தான் அவங்க பார்க்குறாங்க. ஸோ இது வந்து ஒரு அருமையான ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இதை நழுவ விட்டுறாதீங்க மாணவர்களே, மாணவிகளே. நன்றி, வணக்கம்.